ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மனிதர்களில் எத்தனை வகைகள் இருக்காங்கன்றதை பார்ப்போம். அவங்க குணத்தை வச்சு சொல்லுவோம்ல, அவங்க கர்வம் பிடிச்சவன், பொறாமை பிடிச்சவன், நல்ல அன்பானவன், இறக்க முடியவன் சொல்லுவோம்ல, அதை வச்சு நம்ம அந்த ஹியூமன் டைப்ஸ் ஆஃப் ஹியூமனை நம்ம பார்ப்போம். மனுஷியக்கே பிரகார் அப்படின்னா மனுஷத்தில் எத்தனை வகைகள் இருக்காங்கன்னு. பிரகார்னா டைப்ஸு. இப்போ மனுஷியக்கே பிரகார் அப்படின்னா மனிதனின் வகைகள் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மேன், ஆத்மி. கேலாக இருந்தால் அவுரத், உமன் அப்படின்னு. இப்போ உமனுக்கும் பாய்ஸுக்குமே மேனுக்குமேவும் நம்ம ஒரே இதாத்தையும் அந்த குணத்தை வச்சு ஒரே இதாகத்தான் சொல்ல முடியும். அதில் இது கிடையாது. இப்போ மேன் அப்படின்னா மனிதன். மாமனிதன் அப்படின்னா மாயார் அப்படின்னா மாமனிதன். ரொம்ப நல்லவன் அப்படின்னும் போது அச்சா ஆத்மி. ரொம்ப நல்லவன்னா பகுத் அச்சா ஆத்மி அப்படின்னு சொல்லிடுவேன். அச்சா ஆத்மி நல்லவன். கெட்டவன் அப்படின்னா புறா ஆத்மி. மகான் அப்படின்னா மகான். அது நம்ம மகான்னு நம்ம இதாக சொல்லுவோம். அது மகான் அப்படின்னா வடமொழி போடணும். மகான் அப்படின்னா கிரேட் மேன். இப்போ மகாத்மா அப்படின்னா துறவி, புனிதன் அப்படின்னு சென்ட்டுன்னு சொல்லலாம். மகாத்மா. அப்போ மகாத்மா தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். புனிதன், துறவியை மகாத்மா. இப்போ தன்னலமற்றவன் அப்படின்னா சுயநலம் இல்லாமல் இருக்கிறவன் அப்படின்னும் போது ஸ்வார்த் ரஹித் அப்படின்னா தன்னலமற்றவன். ரொம்ப பலசாலியாக இருக்கான் அப்படின்னும் போது மஜ்பூத் அப்படின்னா பலசாலி. கருணை உள்ளமுடையவன், இரக்க குணமுடையவன் அப்படின்னும் போது கருணாமை அப்படின்னா கருணை உள்ளமுடையவன். இப்போ புடிவாதக்காரன் அப்படின்னா ஜித்தி அப்படின்னா புடிவாதக்காரன். அன்பில்லாதவன் அப்படின்னா அப்ரி அப்படின்னா பிரியம் இல்லாமல், பிரியனா பிரியமாக இருக்கிறவன். அப்ரி அப்படின்னா அன்பில்லாதவன். பியாரா அப்படின்னா அன்பானவன். கோபக்காரன் அப்படின்னா குஸ்ஸா. கோபத்தையும் குஸ்ஸான்னு தான் சொல்லுவாங்க. கோபக்காரன்னு குஸ்ஸா மேன். குஸ்ஸா ஆத்மி அப்படின்னு சொல்லலாம். குஸ்ஸா அப்படின்னு சொல்லலாம். கோபக்காரன். மறதிக்காரன் அப்படின்னா புலக்கட் அப்படின்னா மறதிக்காரன். நன்றியுள்ளவன் அப்படின்னா ஆபாரி அப்படின்னா நன்றியுள்ளவன். முனிவர் அப்படின்னா ஸ்மஸ்தார் அப்படின்னா முனிவர். பக்தன் அப்படின்னா பக்தர். கர்வம் உள்ளவன் அப்படின்னா ஈஸ்ரியா அப்படின்னா பொறாமை உள்ளவன். ஈஸ்ரியா அப்படின்னா பொறாமை உள்ளவன். கர்வம் உள்ளவன் அப்படின்னா அபிமானி அப்படின்னா கர்வம் உள்ளவன். ஈஸ்ரியா அப்படின்னா பொறாமை உள்ளவன். அமைதியானவன் அப்படின்னா சாந்தி பூர்ன் அப்படின்னா அமைதியானவன். பொறுப்புள்ளவன் ஜிம்மேதார். புத்திசாலி கோசியார். பூலிஸ் மூர்க். முரட்டுத்தனமானவே, வஞ்சகமானவே அப்படின்றது பத்மாஸ் அப்படின்னா வஞ்சகமானவே, முரட்டுத்தனமானவே. இப்போ வறியவன், ஏழை அப்படின்னா கரீப் ஆத்மி. வல்லவன் அப்படின்னா சக்திசாலி ஆத்மி அப்படின்னா ரொம்ப வல்லவன். துரோகி அப்படின்னா கத்தார். எதிரி அப்படின்னா துஷ்மன். துஷ்மன்னா எதிரி. சுயநலக்காரன் அப்படின்னா ஸ்வார்த்தி அப்படின்னா சுயநலக்காரன். பணக்காரன் அப்படின்னா அமீர் ஆத்மி. பிரேவ்மன் எதுக்கும் துணிந்தவன். பகாதூர் அப்படின்னா எதுக்கும் துணிந்தவன். பயந்தவன் அப்படின்னா டர்னா ஹுவா ஆத்மி அப்படின்னா பயந்தவன். அப்புறம் ஞானி ரொம்ப அறிவாளி, ஒய்ஸ்மேன் அப்படின்னா ஞானி. அப்புறம் விவேகமானவன் புத்திமானி அப்படின்னா சாவுமானி அப்படின்னா விவேகமானவன். கலைஞன் கலாகார் அப்படின்னா கலைஞன். நேதா
லீடர், தலைவன். இப்போ தொண்டன், தான், தொண்டன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.